கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும். நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா? இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். எல்லாருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது. நான் சொல்லுவாங்க, சார் புள்ளி வைங்க, நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க. அந்த புள்ளியை வைக்கணுமே. அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா? இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும். இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார். இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார். எப்படி புள்ளி வைக்கிறார்? எந்த காலத்தில் கொடுக்குறார்? இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது. ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி. எல்லாம் அவசர உலகம். நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த. எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும். அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா? பிறந்துட்டேன் சார், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா? அதிர்ஷ்டம் இல்லாமையா ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான். நம்ம எல்லாரும் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது. நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது, அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை, அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை, நாமளே நினச்சிக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம திறமை வெளிப்படும். அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம், வேண்டாம், அதை விட்டு வாங்க. அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது. நிறைய தோல்விகளை பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது. இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும். எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம். இதை தெரிஞ்சுப்போம் வாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே காலம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குதுங்க. பாடத்தை கற்றுக்காமல் யாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கிடையாது, யோகத்தை பார்க்குறதே கிடையாது. இதில் மேஷராசி மட்டும் என்ன விதிவிலக்கா? நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதில் முதல்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை தான் ஃபஸ்ட்டு மேஷராசி கற்றுக்கும். உறவுகள் பாடத்தை 2வது இடத்துல கற்றுக்கும். ஒரு உறவை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாமல் அந்த உறவுகளாலேயே சீரழியக்கூடிய ஒரு ராசியில் மேஷராசி முதன்மையாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அதை என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு யோகம் ஆரம்பமாகுது. நம்ம எல்லாரையும் நம்புவோம். அக்கா நம்புவோம், தங்கச்சி நம்புவோம், அப்பாவை நம்புவோம், அம்மாவை நம்புவோம், தம்பியை நம்புவோம், அண்ணனை நம்புவோம், எல்லாரையும் நம்புவோம். எல்லாருக்காகவும் ஏதோ ஒன்று நம்ம செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். மாமாவை நம்புவோம், மாமியை நம்புவோம், எல்லா உறவுகளையும். ஆனால் அந்த மேஷராசி தன்னை நம்புறதுக்கு ஒரு காலகட்டம் எடுக்கும். எப்படின்னா, இவங்களை எல்லாம் நம்பி இவங்கள்கிட்டெல்லாம் போய் நின்றுட்டு இவங்களெல்லாம் நமக்கு மறுக்கப்படும் பொழுது, உறவுகளும் உள்ளங்களும் மறுக்கப்படும் பொழுது, எப்பேற்பட்ட ஒரு சபதமே இருந்தாலும் அதை முறியடிச்சிட்டு அப்போ தான் மேஷராசி உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரும். அப்போ தான் உங்கள் திறமை வெளியில் வரும்.
அப்போ நீங்கள் ஒரு இடத்துல அவமானப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, மறுக்கப்படுறீங்க அப்படின்னா வருத்தமே படாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே இருக்கிற அதிர்ஷ்டம் வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய யோகம் வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் மேஷராசி. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சந்தித்த ஒன்றும் நமக்கு யோகமானது, யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பாடத்தை கற்றுக்கொண்டாலும், இந்த உலகம் எந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் அதில் நீங்கள் PhD வாங்கிடுவீங்க. அதனால் உங்களுடைய யோகம் முதல்ல மற்றவங்க மறுக்கணும். உங்களை எல்லாரும் கை தூக்கி விடுறதா நினச்சிக்கிட்டு அவங்க பின்னாடியே போகாதீங்க. அவங்க திடீர்னு உங்களை போட்டு உடச்சிடுவாங்க, திடீர்னு உங்களுக்கு வாபஸ் வாங்கிடுவாங்க, திடீர்னு உங்களை வந்து யாருன்னே தெரியலன்னு சொல்லிடுவாங்க. அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பமாகும். அப்போ பதட்டப்படாதீங்க, அப்போ வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் வந்து மேஷத்தில் என்றைக்குமே அவருடைய பலம்தான் அதிகம். உங்களை விட இந்த உலகம் உங்களை ரொம்ப உத்து பார்க்கும். உங்களை விட உங்களை இந்த உலகம் ரொம்ப உத்து பார்க்கும். நீங்கள் தும்மல் எத்தனை தடவை தும்மிருக்கீங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான் கணக்கு. சார் நீங்கள் இத்தனை மணிக்கு இந்த இடத்துலேருந்து வீட்டை விட்டு கிளம்புனீங்க சார்னுவா. எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்ப மிராக்கலான சம்பவங்கள்லாம் உலகத்தில் நடக்கும் நம்மளை வச்சு. அப்போ இந்த உலகம் நம்மளை வாட்ச் பண்ணுது. அப்போ மேஷராசியை பொறுத்தவரை யோகம்ங்கிறது மற்றவர்கள் என்று மேஷராசியை மறுக்கிறார்களோ அன்று யோகம் ஆரம்பம். அதில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் சரிவுகளை ஏற்படுத்தும். ஆரம்ப காலகட்டம் நமக்கு ஒரு திக்குமுக்காட வைக்கும். பதட்டமே படாதீங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே உங்களுடைய லைஃப்பில் ஆஃப் ஏஜ், கால் வயசு 20 கிட்ட நெருங்கும் போதே உங்கள் லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சின்ன வயசுலேயே உலகத்தை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மேஷத்துக்கு ஏற்பட்டுடும் சின்ன வயசுலேயே. அப்போ என்னாகும், 50 வயசில் செட்டில்மெண்ட்டே ஆகிடலாம். இது வரைக்கும் நம்ம சில உறவுகளை நம்மளை இனிமேல் எல்லாரும் நம்பணுண்டா அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே விதைக்கப்படும். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க, மேஷராசிக்காரவங்க கை ஓங்கியே இருக்கணும். உங்கள்கிட்ட தான் மற்றவங்க உதவி கேட்கணும், உங்கள்கிட்ட தான் மற்றவங்க ஐடியா கேட்கணும், உங்கள்கிட்ட தான் மற்றவங்க வந்து எந்த விதமான விஷயமா இருந்தாலும் கலந்துக்கணும். நீங்கள் ஒருத்தவங்களை தேடி போகக்கூடிய எண்ணத்தை நீங்கள் மனசில் முதல்ல எனக்கு எதுவுமே தெரியலப்பா, எனக்கு எதுவுமே வரலப்பா, யாருக்கிட்டையும் காட்டிக்காதீங்க. அந்த எண்ணம் என்னைக்கு வருதோ உங்களுக்கு யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். எதுவுமே தெரிய வேணாம், நீங்கள் பிளாங்காக இருங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒருத்தவன் வருவான், உங்கள்கிட்ட கேட்பான், அதை வச்சு அவன் கேட்குறத வச்சு அதை மட்டும் நீங்கள் அதுக்கான விடைகளை தேட ஆரம்பிங்க. எல்லாரும் கொடுக்குற பதிலை விட நீங்கள் நல்ல பதிலை கொடுப்பீங்க. அப்போ அவனும் பாராட்டுவான், உங்கள் பதவியும் உங்கள் பேரும் உங்கள் புகழும் உயரும். அப்போ மேஷராசிக்காரர்கள் பிறப்பால் யோகம் அடைந்தவர்கள் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, எதையெல்லாம் சந்திக்கிறோமோ, பல அவமானங்கள்லையும் பல கஷ்டங்கள்லையும் தான் யோகம் பெறக்கூடியவர்கள். அப்போ இந்த யோகத்தை என்ன பண்ணுறாரு, இந்த தசாபுத்திகள்னு சொல்லுவாங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் கேது தசையில் பிறப்பீங்க, பரணி நட்சத்திரமாக இருந்தால் சுக்கிர தசை, கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் சூரிய தசையில் பிறப்பீங்க. இந்த பிறக்கக்கூடிய திசையே நமக்கு என்ன பண்ணும், ஞானத்தை கொடுக்கும். அஸ்வினா நல்ல ஞானத்தை கொடுத்துரும். பரணி நட்சத்திரம்னா சுகபோக வாழ்க்கையை நம்ம அப்பயே ஸ்கெட்சு போட்டுடணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ உங்களால் அடைய முடியும். அதே கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் பேர் புகழ் கௌரவம் தான் முக்கிய இலக்கு. நம்ம ஒரு பயம் ஒன்றும் சொல்லக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்போம். இப்போ இந்த எண்ணத்தை நீங்கள் விதைக்கும் போது உங்களுக்கு யோகம் ஆரம்பமாகும். அப்போ கால் ஏஜ்லேயே உங்களுடைய யோகம் ஆரம்பமாகிடுது. அடுத்த கட்டம்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த கால் ஏஜ்லேயே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு 2 விஷயந்தான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். பரணி நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும். மானசீகமாக இந்த 3 சுவாமியை நீங்கள் எடுத்துக்குங்க. அவளுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க, அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும், உங்களுக்கான யோக நேரம் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதிவு பார்க்குறீங்க, இதிலிருந்து உங்கள் டைம் ஸ்டார்ட். இவ்வளவுதான். நமக்கு யோகம்ங்கிறது 2 விஷயத்தில் தான்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் யோகம் எப்போ வரும்? நம்ம எப்போ சுவாமியை வணங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ யோகம் வரும். நமக்கு உரிய தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிற, இந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை எப்போ வணங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ யோகம் வரும். நட்சத்திரங்களை பிரகாசப்படுத்தும் போது ராசி தானாக உயரும். நட்சத்திரம் உயர்ந்தால் ராசி வந்துடும். ராசி உள்ள பக்கம் மக்கள் வந்துடுவாங்க, ராசி உள்ள பக்கம் பணம் வந்துடும், ராசி உள்ள பக்கம் புகழ் வந்துடும். அவ்வளோதான். இந்த இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கால் ஏஜ்லேயே முன்னேற்றத்தை கொடுக்குது. இந்த கடவுளை வழிபாடு பண்ணும்போது இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. அப்போ மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் இந்த தருணத்தில் முடிவெடுத்தால் கூட அதை நீங்கள் யோகமாக அடைய முடியும். நம்புங்க, நல்லது நடக்கும். எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த 3 விஷயத்தை அவசியம் செய்யுங்க. முதல் விஷயம், நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும். நீங்கள் யாருன்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும். இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது, கண்டினியூட்டி. எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும். மூணாவது, தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது. தெய்வம் உங்களை என்னைக்கும் தோக்க விட மாட்டார். நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நாம் நம்புகிற விஷயம், நினைக்கிற விஷயம் நடக்க தாங்க போகுது. நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும். ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு, வாடா மேலே ஏறுடா, நான் உனக்கு இருக்கேன்டா, ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான், அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆண்டவன் தான். ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க. மீண்டும் முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான். அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க, உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு, உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க. அப்போ கடவுள் கொடுக்குற, உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயிறு அது கண்ணுக்கு தெரியும். அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம். அதுதான் யோகங்க. தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள், கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க. மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான். கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க. நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம், நம்புவோம். அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும், அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும். பிடிச்சி மேலே ஏறலாங்க. என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம். இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க, வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம். எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் என்றைக்கும் விழ மாட்டீங்க. நல்லதே நடக்கும். பிளே தமிழ் நேயர்களே, நல்லதே நடக்கும்.